பாலாஜி வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலியில் பெண் மர்மச்சாவு வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் இரவு மர்மமான முறையில் அழுகிய நிலையில் மீட்கப்பட்ட இந்த பெண்ணின் மரணத்திற்கு பின்னால் இருக்கும் தகவல்கள் தற்போது வெளியாகி உள்ளது. 9 பவுன் தங்க நகைக்காக பெண் அடித்து கொலை செய்யப்பட்டது அம்பலமாகி இருக்கிறது. 24 மணி நேரத்திற்குள் திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் கமிஷனர் தேஷ்முக் சேகர் சஞ்சய் உத்தரவுப்படி போலீசார் இந்த வழக்கை துப்பு துலக்கியுள்ளனர். இது குறித்த விவரங்களை சேகரித்த போது பாலாஜி, திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடல் அருகே உள்ள சிங்கம்பாறை பகுதியைச் சேர்ந்தவர் 45 வயதான ஆபேல் ராஜா. இவரது மனைவி 41 வயதான மரிய ஜெயா. ஆபேல் ராஜா கோவையில் வேலை பார்த்து வரும் நிலையில் இந்த கொலை செய்யப்பட்ட மரிய ஜெயா மார்க்கெட்டிங் தொழில் செய்து வந்த நிலையில் பல்வேறு ஊர்களிலும் வயதானவர்கள் இருக்கும் வீடுகளில் சென்று அவர்களுக்கு உதவி செய்து வந்துள்ளார். அந்த வகையில் கடந்த 9ஆம் தேதி தனது மொபட்டில் திருநெல்வேலிக்கு செல்வதாக விடுமுறையில் ஊருக்கு வந்திருந்த தனது கணவரிடம் கூறிவிட்டு சென்ற மரிய ஜெயா அதன் பின்னர் இரவு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் 10ஆம் தேதி ஆபேல் ராஜா முக்கூடல் காவல்துறையில் தனது மனைவி காணாமல் போனது குறித்து புகார் ஒன்றை அளிக்கிறார். அதன்படி போலீசார் பெண் மாயம் என வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். இந்த நிலையில் திருநெல்வேலி டவுன் கல்லணை மாநகராட்சி பள்ளி எதிரே உள்ள ஒரு வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக டவுன் போலீசாருக்கு அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவிக்கின்றனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் பூட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அந்த பெண் மாயமான மரிய ஜெயா என்பது தெரிய வந்தது. இது நடந்தது நேற்று முன்தினம் இரவு. இதையடுத்து மரிய ஜெயா உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைக்கின்றனர். அவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது குறித்து மர்மச்சாவு என போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துகின்றனர். மேலும் அவர் கழுத்தில் அணிந்திருந்த 9 பவுன் தங்க நகைகளை காணவில்லை. இதனிடையே பிரேத பரிசோதனையில் அவர் தலையில் காயங்கள் இருப்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. இதையடுத்து அவர் அடித்து கொலை செய்யப்பட்டது உறுதியான நிலையில் அவரை கொலை செய்த நபர்கள் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணையை முன்னெடுத்தனர். திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் தேஷ்முக் சேகர் சஞ்சய், துணை ஆணையாளர் அன்சுல் நாகர், டவுன் பகுதியின் உதவி ஆணையாளர்கள் கணேசன் மற்றும் அஜித் குமார் ஆகியோர் தலைமையில் போலீஸ் படையே கிளம்புகிறது. இந்த விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. இந்த கொலை செய்யப்பட்ட மரிய ஜெயா எங்கு சென்றாலும் வேலைகள் முடிந்ததும் இரவில் வீட்டுக்கு சிங்கம்பாறைக்கு சென்று குழந்தைகளை கவனித்து வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார். ஊராக சென்று வரும் மார்க்கெட்டிங் தொழில் செய்து வரும் மரிய ஜெயா தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்திலும் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துள்ளார். அந்த வகையில் திருநெல்வேலி டவுனிலும் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்திருக்கிறார். அப்போது இந்த வீட்டு வாடகை எடுக்கும் பொழுது அந்த வீட்டின் உரிமையாளர் உள்ளூரில் இருக்கும் யாராவது ஒருவரை ரெஃபர் நீங்கள் செய்ய வேண்டும், அவர்களுடைய ஆதார் கார்டு வேண்டும் என கேட்கிறார்கள். இதன் அடிப்படையில் தச்சநல்லூர் செல்வ விக்னேஷ் நகர் குறிஞ்சி தெருவை சேர்ந்த 26 வயதான குமார் என்பவரின் மகனான சுரேஷ் குமார் இவருக்கு உதவி செய்ய முன் வந்துள்ளார். அது குறித்து அந்த ஆதார் கார்டு குறித்து கேட்கும் போது இவர்கள் இருவருக்கும் 9ஆம் தேதி இவரது டவுன் வீட்டில் வைத்து வாக்குவாதம் ஏற்படுகிறது. அந்த ஆத்திரத்தில் சுரேஷ்குமார் அருகில் இருந்த கட்டையால் மரிய ஜெயாவை பின்பக்க தலையில் அடித்து கொலை செய்துள்ளார். பின்னர் அவர் கழுத்தில் அணிந்திருந்த நகைகளை பறித்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் என்பது போலீசாரின் தீவிர விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து சுரேஷ்குமாரை போலீசார் கைது செய்து இதில் வேறு யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா, பெண்ணிடம் பறித்த தங்க நகைகளை எங்கு வைத்துள்ளார் என தற்போது தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து சத்தியம் தொலைக்காட்சியிடம் பிரத்யேகமாக பேசிய திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் தேஷ்முக் சேகர் சஞ்சய், இதுபோன்ற கொலை வழக்குகள் மிகவும் சவாலாகவே இருப்பதாகவும் காவல்துறை 10 நாட்களுக்கு முன்பு இருந்த சிசிடிவி பதிவுகள் அனைத்தையும் ஆராய்ந்த போது இந்த விஷயம் வெளியே தெரிய வந்ததாகவும் கூறுகிறார். பெண் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டதும் 4 நாட்களாக அவரது உடல் அழுகிய நிலையில் இருந்ததும் தற்போது அதற்கு காரணமான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதும் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலாஜி.